Hello and welcome back to Learn English with Udaya. This is my second video. முதலாவது வீடியோக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி தொடர்ந்து ஃபுல் சப்போர்ட்டிவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கீப் வாட்சிங். Today I'm going to teach you better alternative ways of wishing people happy birthday. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெறுமனே நம்ம காமனாக ஹாப்பி பர்த்டே அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவாக புது விடயங்களை நம்ம எப்படி நம்ம விஷ் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்பான விடயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாப்பி பர்த்டே திஸ் த வெரி காமன் ப்ரேசஸ் டு விஷிங் பீப்புள் ஹாப்பி பர்த்டே. அதை தவிர நம்ம என்ன மாதிரியான நம்ம வேர்ட்ஸஸ் நம்ம ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு நம்ம பார்ப்போம். முதலாவது ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்ற ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தலாம். பெரும்பாலுமே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பயன்படுத்துகிற ஒரு ஃப்ரேஸ் தான் இந்த மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேவ் அ கிரேட் ஒன் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹேவ் அ கிரேட் ஒன் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு யாருக்காவது பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷிங் அ மேனி மோர் கேண்டில்ஸ் டு ப்ளோ அப்படின்ற இந்த பர்த்டே விஷயம் நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்துக்குமே விஷ் பண்ணும்போது பயன்படுத்துகிற ஒரு ஃப்ரேஸாக இருக்கும். விஷிங் அ மேனி மோர் கேண்டில்ஸ் டு ப்ளோ அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி 21st அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 21க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் இப்போ 60th பர்த்டே இருக்கலாம், இல்லாட்டி 20th பர்த்டே இருக்கலாம், இல்லாட்டி 50th பர்த்டே இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஹாப்பி 60th அப்படிங்கிறத நீங்கள் விஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஹாப்பி 16th அப்படின்றத விஷ் பண்ணலாம். அப்படிலாம் சொன்னால் ஹாப்பி 25th அப்படின்றத நீங்கள் விஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மே யுவர் டே ஃபீல்ட் வித் அ லாஃப்டர் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு பர்த்டே ஃப்ரேஸையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி கேக் டே டு யூ அப்படின்ற அந்த ஃப்ரேஸையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும். கேட்குறவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் விஷ் பண்ணும்போது, புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஸோ தொடர்ந்துச்சு நீங்கள் என்னோட இணைஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கீப் வாட்சிங் எங்களுக்கு கட்டாயம் தேவை. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக மேலதிகமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பர்த்டே விஷஸ் இருக்குமாக இருந்தால் அதையும் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.